மாவட்டம் பல்லடம் அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ள வேலம்பட்டி சுங்கசாவடி அலுவலக கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. வேலம்பட்டி என்ற இடத்தில் நீர்நிலையை ஆக்கிரமித்து இந்த சுங்கசாவடி கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து 2 ஆண்டுகளாக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சுங்கசாவடி திறக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து பொதுமக்கள், விவசாயிகள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினர் செவ்வாய்க்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ள சுங்கசாவடி கட்டடம் இடிக்கப்படும் என உறுதியளித்தார். அதன்படி சுங்கசாவடி அலுவலக கட்டிடத்தை இடிக்கும் பணியை வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி மற்றும் எண்ணூர் துறைமுகங்களில் சரக்குகளை கையாளும் பணிகளில் போதிய ஆட்கள் இல்லை என கூறி லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாள் கணக்கில் காத்திருக்கும் நிலை ஏற்படுவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் லாரி ஓட்டுநர்கள் வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையில் உலக புகழ்பெற்ற ஜாம்புவானோடை தர்காவில் 223ஆம் ஆண்டு கந்தூரி விழாவில் சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக புனித சந்தனக்குடம் தலையில் சுமந்து எடுத்து வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூட்டில் வைத்து வான வேடிக்கை மேளதாளங்களுடன் ஊர்வலம் துவங்கியது. தொடர்ந்து புனித ரவுலாஷுபுரிக்கு சந்தனம் பூசும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூருக்கு பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று சேலம் அருகே மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லேசான காயங்களுடன் லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். இருப்பினும் இந்த விபத்தால் கோவை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் JCB உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மாவட்டம் தடங்கம் பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் குடோனில் ஒப்பந்ததாரர் தரப்பில் புதிதாக 15 சுமை தூக்கும் பணியாளர்களை நியமித்ததற்கு அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் CITU சார்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு கூலி பற்றாக்குறை உள்ளது என்றும் ஒப்பந்ததாரர் தொழிலாளர்களை நியமிப்பது நடைமுறையில் இல்லாத ஒன்று என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து குடோன் பூட்டி வைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாவட்ட SP-யின் உத்தரவின் பேரில் போலீசார் சாலைகளில் பேரிகார்டுகளை அமைத்து சோதனை முறையை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக காந்தி சாலையிலும் போலீசார் பேரிகார்டுகளை அமைத்திருந்தனர். அப்போது அங்கிருந்த கடையின் ஊழியர்கள் பேரிகார்டுகளால் வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடும் என எண்ணி பேரிகார்டுகளை அகற்ற முற்பட்டனர். இதனை கவனித்த பெண் போலீசார் கடை ஊழியர்களை எச்சரித்து மீண்டும் தடுப்புகளை அமைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வீரகாந்தம்மன் ஆலயத்தில் மர்ம நபர் ஒருவர் திருட முயற்சித்துள்ளார். CCTV கேமரா இருப்பதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த அவர் கோவில் உள் பிரகார கதவையும் உடைக்க முடியாததால் அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் அருகே இருந்த பவானி அம்மன் கோவிலில் தன் கைவரிசையை காட்டினார். இந்த CCTV காட்சிகள் வைரலாகி வருகிறது. மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் 10 அடி நீள சாரை பாம்பு புகுந்தது. வீட்டின் உரிமையாளர் இது குறித்து அப்பகுதியில் உள்ள பாம்பு பிடி வீரரான மன்சூர் என்பவருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த மன்சூர் சாரை பாம்பை லாவகமாக மீட்டு நங்கஞ்சி ஆற்று பகுதியில் விட்டார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது.
உற்சவ மூர்த்திகளான முருகப்பெருமான், வள்ளி அலங்கரிக்கப்பட்டு மணமேடையில் மணக்கோலத்தில் அமர வைக்கப்பட்டனர். இதையடுத்து மங்கள வாத்தியம் ஒலிக்க, வேத மந்திரங்கள் முழங்க வள்ளிக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முடிவில் பக்தர்களுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், கல்கண்டு சாதம் போன்றவை அன்னதானமாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வீட்டு காம்பவுண்டிற்குள் புகுந்த 5 அடி நீள நல்ல பாம்பை இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். பாம்பு இருந்ததை பார்த்து வீட்டின் உரிமையாளர் விஜயா சத்தம் போட்டதால் அக்கம் பக்கத்தினர் குவிந்தனர். அங்கு இருந்த கிரானைட் கற்கள் இடையே புகுந்த பாம்பை இளைஞர்கள் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குடித்துவிட்டு பள்ளி வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் சிறையில் அடைக்கப்பட்டார். செய்யாறு அருகே பள்ளி சிறார்களோடு வந்த தனியார் பள்ளியின் மினி பேருந்து சாலை ஓர போர்டு மீது மோதி விபத்திற்கு உள்ளானது. இதில் ஒரு சிறுவன், 2 சிறுமிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மினி பேருந்தின் ஓட்டுநருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து மினி பேருந்தின் ஓட்டுநரிடம் விசாரிக்கையில் அவர் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கோவில் உண்டிகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட 2 போலீசார் தேடி வருகின்றனர். சோழவரம் அடுத்த சோத்து பெரும்பேடு கிராமத்தில் ஸ்ரீலட்சுமி நாராயண பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் பூசாரி காலையில் பூஜை செய்ய வந்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டு சில்லறை காசுகள் கீழே சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஆலய நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து கோவிலில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர்கள் 2 கோவிலுக்குள் புகுந்து உண்டியல் படத்தை திருடியது தெரிய வந்தது. இது அறிந்த புகாரின் பேரில் 2 போலீசார் தேடி வருகின்றனர். பண்ருட்டி அருகே குட்கா பொருட்களை கடத்தி வந்த கார் விபத்திற்கு உள்ளானதில் டிரைவர் காருக்குள் சிக்கிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உளுந்தூர்பேட்டை பைபாஸ் சாலையில் இருந்து பண்ருட்டி நோக்கி அதிவேகமாக வந்த கார் திருவாமூர் என்கிற இடத்தில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்து வந்த வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் 2 தப்பி ஓடிவிட்டனர். டிரைவர் படுகாயத்துடன் காரில் சிக்கிக் கொண்டதால் அவரை கடப்பாறை கம்பிகளை கொண்டு தீயணைப்பு படையினர் மீட்டனர். அவரை மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் காருக்குள் இருந்த குட்கா பொருட்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவை சேர்ந்த பிரபல திருடன் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் சிக்கினார். NGGO காலனி பகுதியில் உள்ள பன்னீர்செல்வம் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் திருடன் அந்த இடத்தை விட்டு தப்பவில்லை என்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அதே பகுதியில் புதருக்குள் பதுங்கியிருந்த திருடன் பிடிபட்டான். விசாரணையில் அந்த திருடன் ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த வெங்கையா என்பது தெரிய வந்தது. வெங்கையா மீது ஆந்திராவில் 14 திருட்டு வழக்குகளும் தமிழகத்தில் 6 திருட்டு வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் விற்பனைக்காக அங்காடியில் வைக்கப்பட்ட மீன்களை மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நவீன மீன் அங்காடியில் சிறு வியாபாரிகள், பெண்கள் என மீன் விற்பனை செய்து வரும் சூழ்நிலையில் சமீப காலமாக இரவு நேரங்களில் மீன்கள் திருடு போவதாக புகார் எழுந்தன. சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் மீன்களை திருடுவது தெரிய வந்தது.